அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இந்த சட்னி இப்படி ஒரு டைம் அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். 3 வரமிளகா, 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், 20 பூண்டு பல், பாதி பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, சட்னிக்கு தேவையான உப்பு, கடுகு எடுத்திருக்கேன். சட்னி இப்போ தாளிச்சிட்டு தான் அரைக்க போகிறோம். அதாவது எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, பூண்டு 20 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கடுகு போட்டு தாளிச்சிட்டு சட்னி அரைச்சி பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்துக்கிறோம். இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம், குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இடையில ஒரு கலர் விட்டுருங்க. நல்லா தக்காளி வதங்கிடும். இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சட்னியில் சேர்த்துட்டோம்னா நமக்கு சுவையான பூண்டு தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.